ஹாய், வெல்கம் டு நிசாஸ் கிச்சன். அம்மா இப்போ கிச்சனில் பூரி மசால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றி மசாலுக்கு முதல்ல கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பை சேர்த்துக்கணும். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சோடனே நம்ம இப்போ அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறோம், அதை இது கூட சேர்த்துக்கணும். சோம்போட வாசனையெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வரமிளகாவை சின்ன சின்ன பீஸாக பிச்சு இதில் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நான் 4 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். 4 வெள்ளைப்பூடாய் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வர அளவுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 1-2 வெந்திருக்கு. நல்ல கொலை விட்டுறக்கூடாது இது எடுக்கும் போது. இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, இப்படி 1-2 மசிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப மசிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அது க்ரன்ச்சியாக தெரியாது. அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா கட்டிப்படும். அதனால் இப்போ ஒரு 2 நிமிஷம் வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஒன்றா வேகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கணும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு மசாலா முக்கால்வாசி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன்
கடல மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதை இப்போ கடைசியாக இது கூட சேர்த்துக்கணும். கடல மாவு சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா கடல மாவு சேர்த்த உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா கடல மாவு போட்ட உடனேயே கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நமக்கு மசாலாலாம் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் ஒன்றா சேரணும். அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சூப்பராக நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை இதில் தூவி நம்ம மசாலாவை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பூரிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைய போகலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் ரவை இது கூட சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்தோன்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் பூரி உப்பலாகவும் வரும். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இதோட சேர்த்து அப்புறம் நம்ம பூரிக்கு தேவையான அளவு உப்பும் இது கூட சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு எல்லாம் மாவில் ஒன்றோட ஒன்று சேர்றதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்புறமா எடுத்து ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா மாவு நல்லா மசிஞ்சு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈர துணியால் ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ நம்ம 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மாவை பூரி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூரியை எண்ணெய் சூடாயிருச்சு, அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நமக்கு பூரி சூப்பராக போட்ட உடனேயே உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ நமக்கு பூரி சூப்பராக ஃப்ளப்பியாக சூப்பராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் பூரி மசாலா செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.